பேர் வைக்கணும். ஆ, எல்லாம் போடக்கூடாது. அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய ஆரம்ப வகுப்பு நமது 20வது வகுப்பு ஆரம்பிக்கின்றோம். இந்த கிழமையோடு இந்த புதிய வகுப்பு நாம் ஆரம்பித்த புதிய வகுப்பு ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த புதிய வகுப்பு முடிவடைகின்றது. தியானம் தொடர விரும்புவர்கள் எமது இடைநிலை வகுப்புகள் வெள்ளி ஞாயிறு நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது. அதில் நீங்கள் இணையலாம். எமது புதிய வகுப்புகள் மீண்டும் ஜூலை மாதம் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஆரம்ப வகுப்பு சாயோகா தியானம் புதிதாக பயில விரும்புவர்கள் அதில் கலந்து கொள்ளலாம். இன்று நாம் எமது கவனத்தை தலை உச்சியில் வைத்து தியான நிலைக்கு செல்லுவோம். எமது 3 நாடிகள் சமநிலையில் இருக்க வேண்டும். நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். நமக்குள் அமைதியை கொண்டு வருவதற்கு சமநிலை முக்கியமாகின்றது. கடந்த காலத்தை மறந்து எதிர்கால கவலைகளை விடுத்து நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
அதற்கான அறிவை எமது மூலாதார சக்கரம் சுவாதிஸ்தான சக்கரம் தருகின்றது. அதற்கான ஆதாரத்தை எமது நாபி சக்கரம் நிறுவுகின்றது, பவசாகரம் நிறுவுகின்றது. இருதயம் இருதயம் அதை அதை அதாவது நாம் சமநிலையில் எமது அமைதியை ஆரம்பிக்கின்றது இருதயம். அன்பு, கருணை, மன்னிப்பு, பணிவு, எமது கடமைகளை நாம் ஏற்று தர்ம எல்லைக்குள் நாம் எமது வாழ்வை ஆரம்பிக்க தொடங்கும் போது அமைதி ஏற்பட தொடங்குகின்றது. விசுதி சக்கரம் இருதயத்தில் நான் ஒரு தூய ஆத்மா என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றோம். விசுதி சக்கரத்தில் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற கூட்டு விழிப்புணர்வு வருகின்றது. ஆகிய சக்கரத்தில் நாம் அனைத்தையும் மன்னித்து எமது அகங்காரம் மமகாரத்தை சரணாகதி செய்து ஆத்ம நிலைக்கு செல்லுகின்றோம், அந்த அமைதி நிலைக்கு. எம்மை அமைதி நிலைக்கு எடுத்துச் செல்வது இருதய சக்கரம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி என்பன அதற்கான தேவைகளை எமக்குள் நிறுவுகின்றது. இருதயமே முன்னெடுத்துச் செல்கின்றது. எமது இருதயத்தில், இடது இருதயத்தில் இருக்கும் ஆத்மா எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைத்து எமது இடது கையை ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்து நாம் 7 தடவைகள் நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி, உங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றுக்கொண்டேன். உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. அமைதியாக, ஆறுதலாக ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது அதன் அர்த்தத்தை புரிந்து பணிவோடு சொல்லுவோம். தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. 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 இப்பொழுது நமது தலை உச்சிக்குழியை அவதானிப்போம். அது தளர்வடைந்து விரிவடைவதை நாம் அவதானிப்போம். நமது சுவாசம் சுழுமுனை நாடி வழியாக அமைதி அடைவதை அவதானிப்போம். தொடர்ந்து எமது வலது கையை எமது இடது இருதயத்தில் வைப்போம். ஆத்மா ஸ்ரீ சிவ பார்வதி அவர்களின் இருப்பிடம். கையை வைத்து நாம் இந்த ஸ்லோகத்தை, இந்த தியான ஸ்லோகத்தை சஹஸ்ராரம் வழியாக கேட்கும் போதும் எதிர்வினை புரியாத பற்றற்ற சாட்சி நிலையில் நாம் சஹஸ்ராரம் வழியாக இந்த ஸ்லோகத்தை கேட்போம். இந்த ஸ்லோகத்தில் இருந்து வெளிவரும் தெய்வீக அன்பு அலைகள், நுண்ணதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ்
அதை உள்வாங்குவோம். समगान लोलने समगान लोलने सदा शिवशंकरने दया करने जय 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 समगान ओम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोम सुंदर चंद्रशेखर सोमस्कंद श्रुतजन शुभकर सोमस्कंद श्रुतजन शुभकर गमदमग गमदनिदमम मदनिदनिदग सनिदमग सगमदमग गमदनिदमम मदनिदनिदग सनिदमग सगनिस मगम तदनिस दमद सगनिस निदनि सनिदमग सागनिस मगम सागनिस दमद सागनिस निदनि सनिदमग सगमद गमदनि मदनि सदनि सग मग सनिदमग सागम दगमदनि मदनि सदनि सग मग सनिदमग सग मदनि दनि स गमदनि दनि दनि सनिदमग सग मदनि
நாம் ஒவ்வொருவரும் இந்த பிரார்த்தனையை சொல்லுகின்றோம், இந்த உண்மை தத்துவத்தை சொல்கின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா. நான் ஒரு தூய ஆத்மா என்று சொல்லும் போது எமது அனைத்து அடையாளங்களும் எம்மை விட்டு விலகுகின்றது. நான் எந்த நாட்டைச் சேர்ந்தவன், எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவன், எந்த இனத்தைச் சேர்ந்தவன், எந்த மொழி பேசுபவன், எந்த சமயத்தை பின்பற்றுபவன், அனைத்தும் விடுபட்டு நான் ஒரு தூய ஆத்மா என்ற ஒருமித்த நிலை ஏற்படுகின்றது. அதுவே சிவ தத்துவம், அன்பு தத்துவம், ஆத்ம தத்துவம். இந்த சிவ தத்துவம் தனி ஒருவனுக்கு மட்டுமல்ல, கூட்டாகவும் இந்த தத்துவம் உண்மையாகின்றது. இந்த ஒரே பூமியில் இருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் தியானிக்க வேண்டும். தியானத்தில் தூய ஆத்மாவின் உண்மையை உணரும் போது மற்ற அனைத்து அடையாளங்களும் வேற்றுமைகளும் விடுபடுகின்றது. ஆத்மா என்ற ஒருமித்த நிலை ஏற்படுகின்றது. எனவே இன்று நாம் வேண்டிக் கொள்வோம், அனைத்து நாடுகளும் நாம் பூமி தாயை வேண்டிக் கொள்வோம். தாயே, தங்களுடைய ஒவ்வொரு பாகமும் தியானத்தில் ஈடுபடுவதாக. இப்பொழுது நமது வலது நாடி எமது எதிர்காலம், எமது கவனம் அறிவூட்டப்படும் போது நாம் பிரமத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை அறிந்து கொள்கின்றோம். அதாவது நாம் ஒரு முழுமையின் ஒரு பாகம், தனித்தவர்கள் அல்ல. எனவே அங்கு ஆணவம் மறைகின்றது, நான் என்ற அகங்காரம் மறைகின்றது. நான் ஒரு முழுமையின் ஒரு அங்கமாவேன். அந்த முழுமையே என்னை பார்த்து கொள்கின்றது. எனவே எமது வலது நாடியில் எமது ஆணவம் மறைகின்றது.
நாம் பரபிரம்மத்தின் ஒரு அங்கமாகின்றோம், முழுமையின் ஒரு அங்கமாகின்றோம். எனவே அனைவரும் எமது ஒரு பகுதியாக வருகின்றார்கள். அங்கு முழுமையாக வேற்றுமை மறைகின்றது. அந்த முழுமையில் ஒவ்வொரு அங்கமும் ஒன்றை ஒன்று கவனித்துக் கொள்கின்றது, ஒற்றுமை வருகின்றது. எனவே எமது அகங்காரத்தை நாம் விடுத்து நாம் சொல்லுவோம், நான் அனைத்தையும் மன்னிக்கின்றேன், அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன். நான் எனது அகங்காரம் மமகாரம் அனைத்தையும் மன்னித்து, அனைவரையும் மன்னித்து, என்னையும் மன்னிக்கின்றேன். நான் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எனது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் தாயே. இந்த பிரார்த்தனை தனியொருவனுக்கு மட்டுமல்ல, கூட்டாகவும் பொருந்தும். இதேபோல் பூமி தாயின் ஒவ்வொரு நிலப்பகுதியும் நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, தியானத்தில் ஈடுபடட்டும். ஒவ்வொரு நிலப்பகுதியும் நாம் பூமி தாயின் ஒரு அங்கம் என்ற உண்மையை அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நிலத்தையும் முழுமையாக பூமி தாயே பார்த்து கொள்கின்றது, கவனித்துக் கொள்கின்றது. பூமி தாய் ஒரு சிறிது பிழையாக அசைந்தாலே அனைத்தும் அழிந்துவிட கூடியது. முழு சக்தியும் பூமி தாயிடம் இருக்கின்றது, தனித்தனி நிலங்களில் அல்ல. எனவே அனைத்தும் ஆணவத்தை விடுத்து ஒற்றுமையை உணரட்டும் தாயே. இப்பொழுது நாம் சிறிது நேரம் தியானிப்போம். Deity here is Jesus Mary Mata. Forgiveness is the main quality here. இந்த உண்மை தத்துவத்தை நமக்கு உலகுக்கு உணர்த்த வந்த தெய்வம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணனின் புத்திரராக ஸ்ரீ இயேசு கிறிஸ்து அவதரித்தார். அவர் மாபெரும் சக்தியாக, பரம்பொருளின்
சக்தியாக வந்தவர். அப்படி இருந்தும் பணிவோடு வாழ்ந்து முட்டாள்தனத்தால் அவரை கொலை செய்தவர்களை கூட தனது சக்தியை பயன்படுத்தாது மன்னித்து அருளினார். அந்த மன்னிப்பின் மூலம் அவர் மனித குலத்தின் பாவங்கள் அனைத்தையும் தான் எடுத்துக்கொண்டார். அவர் நினைத்திருந்தால் ஒரு கணத்தில் அனைத்தையும் அழித்து இருக்க முடியும். அந்தளவு மாபெரும் சக்தி. அவரே மன்னிப்பை வழங்கினார். மனித குலம் மன்னிக்க முடியும் என்ற அந்த பண்பை காட்டி அருளினார். அந்த மன்னிப்பின் மூலம் மறுபிறப்பு உயிர்த்தெழ முடியும் என்ற மறுமலர்ச்சி அடைய முடியும் என்ற உண்மை தத்துவத்தை விளக்கி சென்றவர். இப்பொழுது இந்த பாடலை நாம் கேட்டு தியானிப்போம். Presenting you மன்னிக்க வேண்டும் in Ragam Mohanam, and Mohana itself is very attractive, very beautiful. So Mohanam will be a very charming raga, and Mohanam has a therapeutic value of treating kind of headaches, migraines, which is also related here. And again, this center is very useful to release all our stress, our tension, unwanted worries. All we have to do is, basically what we are doing is surrender. You take all my problems. You can tell the God within us, the Shakti within us, you please take all the problems. I don't want them. All I need is to be one with you, to be enjoying with you, and enjoy the creation along with you. மன்னித்து அருளும் தேவனே
இப்பொழுது நமது கவனத்தை நடு நாடிக்கு கொண்டு செல்வோம். சுழுமுனை நாடி நாம் சுழுமுனை நாடிக்கு வரும்போது முழுமையான சமநிலைக்கு வருகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா என்ற அடையாளம் மட்டுமே நமக்கு இருக்கின்றது. ஆணவம் வலது நாடியில் ஆணவம் முழுமையாக விலகுகின்றது. முழுமையான சரணாகதியில் நாம் நமது ஆத்மாவிடம் சரணடைகின்றோம். நாம் அந்த முழுமையின் ஒரு முழுமையின் அங்கமாக முழுமையாக மாறி அந்த முழுமையோடு ஒன்றாக இருக்கும் அந்த தியான நிலையை, பரம்பொருளோடு ஒன்றான நிலை, யோக நிலை, தியான நிலையை நாம் வேண்டி நிற்கின்றோம். இந்நிலைக்கு நாம் எமது ஆணவத்தை, அகங்காரத்தை, மமகாரத்தை சரணாகதி செய்தால் மட்டுமே நாம் அந்த நிலையை அடைய முடியும். நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீ மாதாஜி எம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து எமக்கு இந்த அறிவை தந்து எம்மை மேல்நிலைக்கு செல்ல வழிகாட்டி தாயே, எமது சரணாகதியை ஏற்று எம்மை ஆத்ம நிலைக்கு எடுத்து செல்லுங்கள். முழுமையான அந்த தியான நிலை, யோக நிலை, பரமாத்மாவோடு ஒன்றான நிலை. பூமி தாயில் ஒவ்வொரு நிலமும் தாம் பூமி தாயின் ஒரு அங்கம் என்ற அந்த உண்மையை அறிந்தால் அனைத்தும் ஒன்றை ஒன்று கவனித்துக் கொள்ளும். ஏனென்றால் ஒரு பகுதிக்கு ஆபத்து என்றால் அது மற்ற பகுதிக்கும் ஆபத்து. அந்த ஒருமித்த நிலை நாம் பூமி தாயின் அந்த பாகங்களுக்கு நாம் வேண்டிக் கொள்வோம். பூமி தாயே, தங்களுடைய ஒவ்வொரு அங்கமும் அந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்ள அருள் புரியுங்கள் தாயே. அதேபோல் நாமும் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம் என்ற உண்மை தத்துவத்தை உணர்ந்து அந்த யோக நிலைக்கு செல்ல எமக்கு அருள் புரியுங்கள். தனியாகவும் கூட்டாகவும் நாம் செல்ல அருள் புரியுங்கள். இதற்கு எமக்கு அவசியம் எமது இருதயம் தூய்மையாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். இந்த இப்படிப்பட்ட ஒரு இருதயம் மட்டுமே மிக அவசியமாகிறது. மிக எளிமையான நிபந்தனை, நமக்கு தூய்மையான நேர்மையான உண்மையான இருதயம்.
அந்த இருதயம் நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் அனைத்து இருதயங்களும் அதை புரிந்து கொள்ள நாம் வேண்டிக் கொள்வோம். ஸ்ரீமாதஜியிடம் நேரடியாக அது பற்றிய விளக்கங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்வோம் இந்த உரை மூலம். நாம் பாடல்களை தியானம் மூலம் கேட்டது போல் ஸ்ரீமாதஜியின் இந்த அருள் உரையையும் நாம் தியானம் மூலமாக உள்வாங்கிக் கொள்வோம். What enthusiasm all over the world. The whole of Sydney, I think, has been dazed for their flowers. And such nice things to say. The cards and the letters and the beautiful poems. The children are singing beautifully. Words fail to express the feelings of such jubilation and such sincere feeling of happiness. You needed a mother to look after you, to care for you, and to be able to transform you with lot of wisdom. So every birthday I find that Sahajogis are also expanding their hearts and realizing that they are no more drops, but they are part and parcel of the ocean. And that the ocean itself is going to strengthen them and look after them. It's the ocean that is going to nourish them. And the same ocean is going to guide them. So the connection between a drop and an ocean has to be fully established. So the limitations of a drop have to be absolutely dissolved into the greatness of the ocean. With care and with nice things to say, we can improve the depth of the collectivity. And with sincere desire to be collective. The desire to be collective has to be very sincere. So, this expanse of your being will start. The first thing is needed a sincerity to yourself. Of course, because we are coming from a drop status, from a drop, a little limited drop, from that phase. So we get engulfed again and again into those limitations. But we must see our own vision, what you will be in future, what you want to be in future.
Thus, this sincerity itself to the idea that you want to be collective itself will break all barriers. If you are sincere to any purpose, anything, then you forget the time, you forget the labor, you forget everything, you want to achieve it. Even in small things. Now this sincerity comes from where? There are two things which work out sincerity. Firstly, you must see for yourself what is Sahaja Yoga. What it has given you. It has given you realization. It has given you that wider vision. It has given you collective consciousness. It has given you thoughtless awareness and doubtless awareness. It has made a new personality out of you, like an egg becoming a bird. And now you are a bird and you cannot go back to the shell again. Once you realize what Sahaja Yoga has done for you, and also realize what you have achieved in that. That is, you have achieved the knowledge, knowledge of Kundalini, which was a secret knowledge all these years. Absolutely secret knowledge. Nobody knew about it. It was all underground. All the knowledge about Kundalini you have very clearly, without going to any college, school, university, anywhere. Without going to any laboratories, you have experimented with it. You found out what is Kundalini. You have seen with your own eyes, you have seen it, rising of the Kundalini. You have given realization to people. Already you have experienced not only the cool breeze of the Holy Ghost, but you have also experienced your own powers. Also you have seen that you have really become so much different from what you were in your knowledge of understanding things. So if your knowledge is so much with you, and that you are entitled to raise the Kundalini of others, which was not done by any great saints before, by any great seers, Maharshis, all these great people who lived. Only very, very few people had this capacity to raise the Kundalini. All these years that you have got it. You understand what are the chakras, and you can diagnose it, even the children can do it. Which we don't realize is something so great. At a human level, we didn't know a word about it. We never even had heard the word Kundalini. And in such a short time, you have become so knowledgeable. That's the blessing of Sahaja Yoga. So when you see this, that you have so much knowledge, and the light of your attention, how it works, and then you see so many blessings that work out, and how automatically, just without doing anything, you achieve results. You are amazed, and you can't understand how it has happened, how it has worked out. Suddenly I was there, this happened. Suddenly I was there, that happened. How? This ocean is every moment into all details working out things. All these happenings should open your eyes to the fact that you are no more like an ordinary human being, that you are sages now, that you are saints. So our attitude has to be changed.
So many human beings are still animals. You can see the way they are killing, the way they are behaving. They are not even human beings. We live with them. We see them every day. They are criminals, and not only that, but they have very low level of culture in them. We can easily call them as animals. Then we have some human beings who are half animals and half human beings. Then we have some human beings who are really human beings, who are seekers. Kudevan Basa, let them come forward if they want. Kudevan Basa. And this understanding of what you have achieved in Sahaja Yoga should immediately make you realize what you are. And when it all has happened to us, automatically you should be very sincere about it. You must feel that something really we have achieved is something so great. So we have to be sincere. Mentally also, you should feel that way. So this is first thing you do is to mentally feel. To mentally feel that is so important. It is so important. It is so valuable. You become very sincere about it. But the second part is different, where you see something, you know something, and you start opening your heart about it. In the second part, you have to open your heart. So the sincerity comes from an open heart. If your heart is not open, you cannot be sincere. Now what does it mean that your heart is not open? Let us see. You are born again, you have got your realization, also it is your birthday in a way. But in the growth of your knowledge and understanding, you have not kept pace with your heart. But what is the reason for that? What is it that keeps your heart like that? You can discover very easily that your heart rules the body, rules your brain, everything. Because if your heart stops, everything stops. But if your brain stops, heart won't stop. So heart is the most important thing, and it governs the whole being within you. Now this special instrument, which is very delicate, which circulates also, is like a stone. How will it pulsate? So when we say enlarge your heart, it means that the stoniness of your heart has to be melted away. How does it become stony? We have to go to the roots of that. It becomes like a stone because the heart controls the brain. As there are 7 auras on your brain, in the same way there are 7 auras on your heart. And all those auras are the ones which control the auras of the brain.
Now, on the brain, as you know, there are two institutions of ego and conditionings, which starts pressing the brain too much. As a result, all these auras get pressed. So the auras which are surrounding the heart also get pressed. But brain can think, yes, this is very good, I know how to raise Kundalini, I know how to do this, everything I know, what there is. It doesn't become stony that way. It can think. Anybody who is a stone-hearted fellow can think like Hitler. So the brain does not get affected by the conditioning of the ego to such an extent that it becomes like a stone, it cannot think. If it is ego too much, just closer in the brain, go on falling, I'm holding it on. If it's an ego, then a person may become stupid, but he thinks all right. It really becomes stupid. Anybody who is an egoist, whose agya is catching, becomes a stupid fellow, no doubt about it. You see in his behavior, whenever he talks, the way he is trying to do anything, he's such a show-off, and he becomes a stupid fellow. Any wise person can see that he is such a stupid man. So, what we find that mind is covered with the superego, but it does not make a person with a brain which is stony. On the contrary, it makes a person a stupid person, not a stone-headed. And such a stupid man can go on talking all kinds of things, and you can immediately recognize such a stupid man, no different. The other side of it is the conditionings in the mind. That's even a worse thing, very sly. Because somebody has the conditionings, he doesn't come out of it. He doesn't show off, but he's sly. And his brain is covered with such ideas which are asahaj. Like somebody saw me in a puja washing my hands and giving that water. They said, why do you take the water which is washing mother's hands? So the other one said, mother has got such tremendous vibrations in her hands that when we wash them, the vibrations come in. Oh, he couldn't believe it. Because the conditionings are that whenever you wash your hands, only the dirt comes out. So they can't think of vibrations. All such conditionings are there in the mind of people. Because of these conditionings, they cannot take to heart. But what happens? That they think about it in a very sly manner, tell lies, talk nonsensical things, and try to convince you that they are right. They are not stupid, but they are idiotic. They talk like idiots. And that idiotic thing you accept. There is no wisdom in it. So one fellow is a stupid fellow, another one is an idiot. Between the two lies the Sahaja Yogi. So this conditioning makes the brain pervert, but it doesn't make it a stone. Only what makes it a stone is
that if he is born with some sort of a mental derangement, that he cannot think. Otherwise, the brain goes on thinking, whether with conditionings or with ego. It goes on thinking. Such a brain should not affect the heart, because heart affects the brain. But the auras which are manifested from the heart start becoming dull or disappearing. So the auras around the heart are very sensitive, and they feel no use throwing light on the brain. They start becoming smaller and smaller, and that's how the heart becomes small. Because they have no purpose in life then. So they start becoming smaller and smaller. As a result, the heart becomes small. We call somebody is very small-hearted fellow, is a chicken-hearted fellow. Or we always say such a man is a stone-hearted person. All this happens because of the conditionings and the ego of the human mind, and the result is felt by the heart becoming a stone, because heart is a sensitive thing. Brain is not that sensitive. If you put something soft in the water, it becomes hard. But if you put a stone in the water and boil it, it won't. So heart, being very sensitive and delicate, becomes like a stone, as if boiled in the heat of the brain waves. And it becomes a very hard stone. It does not know how to say even one word which is nice. It goes on hitting people all the time, saying things which one should not have said. All the time thinking, what should we say to hurt another person? How should I try to really mislead another person? Because it's a sly attitude. The ego part, the heart becomes again frozen with ego. And then the heart thinks, not thinks, but heart cannot emit any auras to the brain. The brain starts thinking that now the area of heart is finished. The heart cannot control us anymore. Then heart starts thinking that I will do all the work myself. The head starts saying. And the heart becomes small, stony, it doesn't act. So now the brain takes over. The brain takes over, and then brain starts itself acting in a manner that we can't understand. They behave like animals, they behave like satanic people, they become very cruel, and they do not know how to really say something good to others. There's a kind of a very false pride in them, and such people go on hurting others, insulting others, till they meet another one like them, and then both of them collapse. That's the only snag in the whole thing. Otherwise we would have been finished by now. But because the two persons with ego cannot be together, they neutralize each other. So thank God, we are saved from that. So these two conditionings, which actually are on the brain, these two conditions freeze the heart and also make the domain of heart as zero. And then the brain starts asserting itself. That is how we do not know how to be kind to others, how to be nice, how to be helpful, how to be gentle.
and how to be reassuring, protecting others. All this we have inherited already. We have already got a stone heart when we come to Sajoga, and we have a brain either full of ego or superego. So now with your Kundalini rising, you can clear out your head first of all. So the sincerity will come when the Kundalini will move and touch your Brahmarandra, which is the seat of your heart, and will expand. Then the heart just comes back like a king, returns back, and start dominating the brain. When the heart comes back, immediately find those people with whom we are angry, we would not talk, we had nothing to do. Suddenly you become friendly with them. There's no problem. In many ways, people have harmed you. All that harming and everything just disappears. And you start becoming so nice and beautiful. What has happened that Kundalini has touched your Brahmarandra, where is the seat of heart. And as soon as that opens out, your heart also opens. And it gets awakened, it thinks, oh, what? I have allowed this brain to rule me? How dare it rules me? It just jumps on it. And we have seen people, suddenly there's so much transformed, that's remarkable. சிறிது நேரம் தியானிப்போம். குண்டலினி அன்னையை நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, நமது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள். நமது பிரம்மராந்திரத்துக்கு வந்து அதை திறந்து தாருங்கள். திறக்கும் போது நமது மூளை அமைதி அடைகின்றது. இருதய சக்கரம் அன்பு, கருணை, பணிவு, நேர்மை என்பவற்றால் ஒளியூட்டப்படுகின்றது.
இப்பொழுது ஒரு சிறிய பாடலை கேட்டு இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். जगदम्ब
ஒளி சுடராய் உன்னுடன் ஒன்றிடவே தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே எழுந்தருள்வாய் குண்டலினி தாயே என்னை காக்கும் தெய்வமும் நீயே இப்பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவையாக இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, மூன்று முடித்துக்கள் போட்ட பின்பு எமது இரு கைகளையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். 10 விரல்களும் ஆகாயத்தை நோக்கி இப்பொழுது மெதுவாக கையை கீழே கொண்டு வருவோம். நமது இருதய மட்டத்தில் நாம் நமது சாஸ்திரம், தலை, உச்சி, குழி, பிரம்மராந்திரம், இரு கைகளில் நாம் இந்த தெய்வீக அன்பு சக்தி, அன்பு அலைகள் குளிர்ந்த நுண் அதிர்வுகளாக நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்று பார்ப்போம். இப்பொழுது நாம் மெதுவாக கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஸ்தானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ரார. இரு கைகளையும் கூப்பி எமது அன்பு தாயும் தெய்வீக குருவுமான ஸ்ரீமாதிஜி எமது இதயபூர்வமான அனந்த கோடி நன்றிகளை தெரிவிப்போம். எம்மை ஆத்ம ஞானம் தந்து எம்மை வழிகாட்டுவதற்கு மற்றும் இன்று எம்மோடு ஃபேஸ்புக் வழியாகவும் ஜூம் வழியாகவும் இணைந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் நமது அன்பான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக்கில் இருப்பவர்கள் எம்மை தொடர்பு கொள்ள விரும்பினால் சாட் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.